வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் தொடர்பில் புதிய குற்றச்சாட்டு. கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைப்பு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகள் திசை திரும்புகிறதா? சாணக்கியன் சந்தேகம். தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை வரைய இணக்கம். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் சந்திப்பில் முடிவு. பிள்ளையான் நாமலுடன் இணைந்து செயற்பட்ட முக்கிய புள்ளி அம்பலமான ரகசியம். அனைத்தையும் பகிரங்கப்படுத்த தயார் மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பு. இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை, அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். வெடுக்கு நாரிமலை பௌத்தருக்குரியது, விரைவில் வட்டமானி அமைச்சரின் அறிவிப்பு. நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்க தமிழரசு முடிவு. அமைச்சரை பதவி விலகுமாறு கோரி போராட்டம். அரசு வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பு 2வது நாளாகவும் நீடிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிள்ளையான் போன்று பல இயக்கங்களை வழிநடத்தியவர்கள் வெளியில் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், ஹிரோனிகா எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் பதிலடி கொடுப்பார் என்றும் புதிய தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பிள்ளையான் போன்று பல இயக்கங்களை வழிநடத்தியவர்கள் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், கிருணிகா எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் பதிலடி கொடுக்கப்படும் என புதிய தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். மேலும் பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடவில்லை. மாறாக பலர் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் இணைந்து செயற்பட்டவர்களும் உள்ளனர். அவர்களையும் இந்த அரசாங்கம் கைது செய்ய வேண்டும். வதை முகாம்களை அமைத்து கொடூரமான செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது சுதந்திரமாக இருந்து அனு அரசாங்கத்துடன் இணைந்துள்ளனர். அவர்களுக்குரிய தண்டனையை மக்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்களை விடுதலை புலிகள் வெளியேற்றவில்லை. மாறாக அவர்களின் பாதுகாப்புக்காகவே வழியனுப்பி வைத்தனர். அத்துடன் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு பொருத்தமற்றவர். அவர் தன்னை பிரபலப்படுத்தும் நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு பதிலாக அரசாங்கத்துக்கு எதிராக துணிந்து கேள்வி எழுப்பும் கிருணிகா போன்றவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இரணைதீவு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் கடற்படையினரால் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களையும் கிளிநொச்சி கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தினர் நேற்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் பொன்னுத்துரை கிருஷாந்தன் முன்னிலையில் முற்படுத்திய போது குறித்த 10 மீனவர்களையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். மன்னார் வடக்கு கடற்பரப்பின் கிளிநொச்சி கடல் எல்லையான இரணைதீவு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் கடற்படையினரால் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களையும் கிளிநொச்சி கடற்தொழில் நீரிய வள திணைக்களத்தினர் நேற்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் பொன்னுத்துரை கிருஷாந்தன் முன்னிலையில் முற்படுத்திய போது குறித்த 10 மீனவர்களையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈஸ்டர் தின தாக்குதலுடன் தொடர்புபட்ட சாரா ஜெஸ்மின் உயிருடன் இருப்பதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருந்தார். இந்த விடயத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. இதனை திசை திருப்ப சில அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் என்ற சந்தேகங்கள் உள்ளதாக சாணக்கியன் தெரிவித்தார். ஈஸ்டர் தின தாக்குதலுடன் தொடர்புடைய சாரா யஸ்மின் உயிருடன் இருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருந்தார். இந்த விடயத்தில் சில சந்தேகங்கள் இருக்கின்றது. இதனை திசை திருப்ப சில அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் என்ற சந்தேகங்கள் உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சேனல் போரில் வெளியான காணொளியின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் குறித்து அமைச்சர் முன்பு கூறியிருந்தார். எனினும் அதற்கு முன்பாகவே சேனல் போரில் வெளியான சில காணொளிகள் 3 காணொளிகள் உள்ளது. அவை ஈழப்போர் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் இராணுவ மனித உரிமை மீறல்கள் மற்றும் கொடுமைகள் குறித்து வெளிப்படுத்தப்பட்டவை. ஆகையால் அவை தொடர்பாகவும் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை ஒரு பகுதியாக சுரேசாலேவின் கைது இடம்பெற்றது. கட்சி வேறுபாடுகளை தாண்டி இந்த கைது நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனெனில் இது முந்தைய ஆட்சிகளில் நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதில் எமக்கு உறுதியுள்ளது. எனினும் சுரேசாலை கைது செய்யப்பட்டாலும் கூட சில உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் இந்த விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் பல்வேறு கோணங்களில் செயல்படுகின்றனர் என்பது எமக்கு தெளிவாக காணப்படுகிறது. தன்னிடம் 3வது முறையாக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என சாரா ஜஸ்மின் தாயார் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளார். அப்படி இருக்கையில் சாரா யஸ்மின் உயிரிழந்தார் என்று எவ்வாறு உறுதியாக கூற முடியும்? மேலும் சாரா யஸ்மின் இறப்பதற்கு முன் 2 மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்று ஒரு போலீஸ் அதிகாரி தெரிவித்தார்.
மேலும் பிள்ளையான் சிறையில் இருந்த காலத்தில் வேட்டு என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஆனால் அந்த புத்தகத்தை உண்மையில் எழுதியவர் ரோகான் குணரத்ன என்ற பேராசிரியர் என்பதில் நமக்கு உறுதியான தகவல்கள் உள்ளன. இதனை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒரு விசேட விசாரணை குழுவை அமைத்தால் அதற்கான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வழங்க எங்களால் தயாராக இருக்க முடியும். இந்த புத்தகம் எவ்வாறு எழுதப்பட்டது, யார் தகவலை வழங்கினர், யார் வெளியிட்டனர் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். குறிப்பாக இந்த உயிர்நாயக தாக்குதல் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்படுவது குறித்து அரசாங்கத்துக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் 2020ஆம் ஆண்டு நாம் எதிர்க்கட்சியாக இருந்து இந்த விடயத்தை பற்றி பலமுறை இந்த சபையில் எடுத்துரைத்த போதிலும் அப்போது இந்த அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. எனவே கட்சி வேறுபாடுகளை தாண்டி இந்த விசாரணை நடைபெறுவதற்கு அரசாங்கத்துக்கு நான் உண்மையில் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பின் கீழ் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான புதிய அரசியலமைப்பிற்கான அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் அக்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுக்கு இடையிலான 2வது கூட்டம் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பின் கீழ் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான புதிய அரசியலமைப்புக்கான அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளும் அக்கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுக்கு இடையிலான 2வது கூட்டம் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான புதிய அரசியல் அமைப்புக்கான அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் கட்சிகளுக்கு இடையில் இணக்கப்பாடுகள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை அம்சங்களை பொது நோக்காக கொண்டு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தினை வரைவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் அம்சங்களை கொண்ட விரிவான அரசியல் தீர்வு திட்டத்தினை வரைவதற்குரிய வரைவு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு குழு தமிழ் தேசிய கட்சிகளது பிரதிநிதிகளையும் நிபுணர் குழுவையும் உள்ளடக்கியதாக அமைகிறது. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர்களாக சிரேஷ்ட சட்டத்திறனிகள் ரணிதா ஞானராஜா மற்றும் மரியதாஸ் ஜூட் தினேசும் பணியாற்றுவார்கள் என குறித்த நிபுணர் குழுவில் ஜனாதிபதி சட்டத்திறனை கலாநிதி கனகீஸ்வரன், பேராசிரியர் சொன்னராஜா, பேராசிரியர் செல்வகுமாரன், பேராசிரியர் தமிழ்மாறன், சிரேஷ்ட விரிவுரையாளர் சிவக்குமார், கலாநிதி கே குருபரன் ஆகியோர் அங்கம் வகிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநாட்டில் பங்கு பற்றிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சார்பில் தலா ஒரு உறுப்பினர் வீதம் இந்த நிபுணர் குழுவில் நியமிக்கப்படுவார்கள் என உடன்பாடு எட்டப்பட்டது. பிள்ளையான் மற்றும் நாமல் ராஜபக்ச இடையிலான நெருக்கமான அரசியல் உறவு குறித்து புதிய தகவல்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியுள்ளன. பிள்ளையான் மற்றும் நாமல் ராஜபக்ச இடையிலான நெருக்கமான அரசியல் உறவு குறித்து புதிய தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெறும் அரசியல் நட்பு கப்பால் இவர்கள் இருவருக்கும் இடையில் முக்கிய புள்ளி இணைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத போராட்டத்திலிருந்து விலகி அரசியலுக்கு வந்த பிள்ளையான் ராஜபக்ச குடும்பத்தின் நிழலாக செயற்பட்டதன் பின்னணியில் பாரிய அரசியல் பேரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாமல் ராஜபக்சவின் அரசியல் எழுச்சிக்கு கிழக்கில் பிள்ளையான் ஒரு பலமான தூணாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளது. தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். 2010 தொடக்கம் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. எனக்கோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு இணங்க உரிய ஆவணங்களை வழங்க நான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று சூரியன் வடதிசை நோக்கி நகர்ந்து 12-11 மணியளவில் பல பகுதிகளில் சூரியன் மிக நெருக்கமாக உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்கமுவ, சிகிரியா, பலுகஸ்மஸ்தன மற்றும் மாங்கேனி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்றைய தினமும் எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரமுவ, தென்கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தை விட நிலவக்கூடும் என அரசு அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மேற்கு சப்ரமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மண்டலம் தெரிவித்துள்ளது. அது தவிர நாட்டின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகாலை நேரங்களில் மத்திய சபுரமுக மற்றும் ஊவா மாகாணங்களில் அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும் எனவும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வானிலை ஆய்வுத்துறை வலியுறுத்தியுள்ளது.
வடக்கு நாரிமலையில் உள்ள மத அடையாளங்கள் பௌத்த மதத்திற்குரியவை. விரைவில் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். வெடுக்கு நாரிமலை வட்டமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வெடுக்கு நாரிமலையில் உள்ள நினைவுச் சின்னங்கள் பௌத்த நினைவுச் சின்னங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குகை கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது. இத்தகைய கட்டுமானங்கள் அந்த இடத்தின் தொல்பொருள் நிலப்பரப்பை சேதப்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களம் ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. எவரேனும் இந்த இடத்தில் மத வழிபாடுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவ்வாறு செய்யும் போது தொல்பொருட்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. தொல்பொருட்களை அழிப்பது, சிதைப்பது, இடம் மாற்றுவது அல்லது மாற்றுவது ஆகியவை தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் சட்ட முறைகளாக கருதப்படும். ஆகவே வெடுக்கு நாரிமலையில் உள்ள மத அடையாளங்களை பௌத்த மதத்துக்குரியவை. விரைவில் இதற்கான வட்டமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணையை முழுமையாக ஆதரித்து நாடாளுமன்றத்தில் கருத்துரைப்பது என்றும் அந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பது என்றும் இலங்கை தமிழரசு கட்சி நேற்று மாலை தீர்மானித்தது. கட்சியின் அரசியல் குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று மாலை இணையவழியில் கூடி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். இணையவழி கூட்டத்தில் பங்கு பெற்றிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஏகமனதாக இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும், கூட்டத்தின் ஆரம்பத்தில் இணையவழியில் பங்கு பெற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்ட தீர்மானம் எடுக்கப்பட்ட சமயம் இணைய இணைப்பிலிருந்து வெளியேறியிருந்தார். எனினும் அதற்கு முன்னர் கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்துடன் தொடர்பு கொண்ட அவர் கட்சி எடுக்கும் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்பட்டு செயற்படுவார் என தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அதனை ஆதரித்து கட்சியின் சார்பில் மருத்துவர் சத்தியலிங்கம், குகதாசன் ஆகியோர் உரையாற்றுவார்கள் என நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயல்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணை கால கற்றல் செயற்பாடுகள் 2026-24 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மின்வள மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பதவி விலகுமாறு கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்ற வளாக பாதையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மின்வளு மற்றும் எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றி வரும் குமார ஜெயக்கொடி ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்றைய தினம் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த விவாதம் நடாத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் நிலக்கரி கொள்வனவில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வரும் பின்னணியில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றது. இதனால் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதுடன் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பயிற்சி பெற்ற வைத்தியர்களுக்கான நியமனங்களை வழங்குவதில் எட்டப்பட்ட உடன்பாடுகளை சுகாதார அமைச்சு மீறியுள்ளதாக குற்றம் சுமத்தி நேற்று காலை 8 மணி முதல் இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நியமன பட்டியலை உடனடியாக ரத்து செய்து இப்பிரச்சினைக்கு முறையான தீர்வு வழங்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பாக குறித்த சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை சுகாதார அமைச்சர் இதுவரை நிராகரித்து வருகிறார். அதே நேரம் நாடளாவிய ரீதியில் உள்ள தமது உறுப்பினர்களுடன் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என சங்கத்தின் பிரதம செயலாளர் வைத்திய பிரபாத் சுகந்ததாச தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.